அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல. அவர் சொல்வார், பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அங்கே ஒன்றும் எந்த தேர்தல் நடத்தல, எல்லாம் நியமனம் தான். அது எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 16 டிசம்பர் 31க்கு அப்புறம் கடைசியா நடந்ததுதான் 29 நடந்ததுதான். அம்மா அவர்களால் அம்மா அவர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க நியமிச்சுக்கிட்டது தானே. அதனால அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு. அங்க பாவம் தொண்டர்கள் இரட்டை இலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார். அவர் சொல்லி யாரும் கேட்கல. அங்கே 82.5% வாக்குப்பதிவாயிருக்கு. அப்புறம் மீதி உள்ள 15% தான் அங்கே அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடாதவங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. நான் போன கூட்டத்துக்கு அன்றைக்கு 2 ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்க சென்றேன், 2 ஒன்றியங்களில். அங்கேயே அதிமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னிடம் நேரடியாக சொன்னது. அந்த ஊர் பேர் 2வது பாயிண்ட், முதல் பாயிண்ட் நியமமா ஏதோ ஒரு இடத்துலயோ 2 இடங்கள்ல பேசணும். நெம்மூர், இன்னொன்னு அதான். இந்த 2 பாயிண்ட்லயுமே நிறைய ஏடிஎம்கே நிர்வாகிகள், ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க அங்க பாமக கூட்டத்திலே கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பொறுப்புல உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க. இது நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை, இது நடந்தது. அவர்கள்ட்ட சொன்னது எங்க ஓட்டெல்லாம் பாமகவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக ஒன்றிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதிமுக ஒன்றிணைவது வேற, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பத்தி தான் நான் பேச முடியும். ஏன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்கள்ல எந்த மாற்றமும் இல்லாம ஒரு சுயநல நபர்கிட்ட, ஒரு பதவி வெறியர்கிட்ட, ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்க அந்த கட்சியில இணையணும்னு கேட்கிற கேள்வியே தப்பு. அதே நேரத்தில் நான் அன்றையிலிருந்து சொல்லி வர்றது, முதல் நாள்ல இருந்து சொல்லி வர்றது, அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் அம்மாவுடைய திருவுருவப்படத்தை தாங்கிய கொடியை அம்மாவின் பெயர்ல கட்சி ஆரம்பிச்சு அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம், ஆனா எங்கள் லட்சியம் பயணம் என்றைக்கும் தொடரும். வருங்காலத்தில் உறுதியாக நாங்கள் வென்றெடுத்து அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் கொண்டு செல்வோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் எங்களது இறுதி சுவாசம் உள்ளவரை போராடுவோம்.